ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். திருப்பி உட்காந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் சீசன் 3 எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேட்டாக போகிறதுக்கு மன்னிச்சிடுங்க காய்ஸ், ஆல்ரெடி ப்ராப்ளம் சுற்றி கிடக்குது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு லேட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வல்லவரன்னு பேசாமல். ஸோ ப்ரீவியஸான எபிசோடில் என்ன இருந்திருக்கும்னா, ஜெசிகா வந்து அவ கூட ஒருத்தன் நைட் ஸ்டே பண்ணியிருப்பான்ல, அவனை பிடிச்சிருப்பா. ஏன்னா அவனை கொலை பண்ண வந்து தான் இவன் மேலே கத்தி குத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீனில் அப்போ இவன் பேர் வந்து எரிக். இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதனால வந்து நிறைய பேர் இவனை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இவனால் எப்படின்னா மற்றவங்களோட டார்க்னஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை மூடி மறைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் இவனுக்கு தெரியும். அதை வச்சு இவன் என்ன பண்ணுறான்னா, நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்டேருந்து காசு பிடுங்குறான். ஆனால் கெட்டது பண்ணவங்க கிட்ட தான். ஸோ அதை வந்து ஜெசிகா கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்தை நீ பண்ணுறதுனால தான் கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்கிறா. கரெக்ட் தான், ஆனால் இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. சரி, நீ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி கதைகள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ண, இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். லீசல் டாமி இயக்கத்தில் 2015 வந்து சீரிஸ் பேர் தான் தி ஜெசிகா ஜோன்ஸ். சரி, வளர்ந்து பேசாமல் கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எழுத சொல்கிறான். அந்த டைமில் யாரோ கது தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ட்ரிஷ் தான் வந்து வந்திருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, அவனை ஜெயிலில் அடிச்சாச்சு, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னை கொலை பண்ண ஒன்றும் வெளியே தான் இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவன் என்ன கொலை பண்ண வரல, இந்த உள்ளே இருக்கான் பார், இவனை கொலை பண்ண தான் வந்தான். இவன் யாரு, இவன் பாரில் ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் சொல்கிறான். அந்த டைமில் அவனுக்கு கால் வந்ததுனால அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ ஜெசிகா சொல்கிறான், இவனுக்கு வேறு அபிலிட்டியும் இருக்குது, அதை வச்சு தான் இப்போ அவனை கொலை பண்ணுறவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் சொல்லும் போது, இல்லை இது ஒன்றும் உன்னோட பிரச்சனையும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால ட்ரிஷ்ஷுக்கு வேற வழி இல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு அவளோட பாதையை நோக்கி போகிறான். அப்போ வெளியே போகும்போது கரெக்டாக இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பசாஸ்கின்னு சொல்லி யாரையோ வந்து சொல்கிறான். அதை வந்து ட்ரிஷ் வந்து நோட் பண்ணிக்கிறான். அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து காசு எடுத்துகிட்டு வரா. ஸோ அந்த ஆளை பிடிச்சாவணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இந்த எரிக் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான்ல, அதில் இவனும் ஒருத்தன். ஆனால் யாருன்னு சொல்லி இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால ஜெசிகா வந்து விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. அப்போ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, இவன் என்ன பண்ணுறான்னா, குழந்தைங்களை தப்பான வகையில் ஃபோட்டோ எடுத்துருக்கான். இதை பார்த்தோன்னே வந்து ஜெசிகாக்கு செம்ம காண்டாயிட்டு அவனை போட்டு லாக் பண்ணிட்டு 911 கால் பண்ணிடுறான். அப்புறம் வந்து இவன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஆளையும் நீ பார்த்துருக்கியா, நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது என்ன இதோட மோசமாலாம் இருக்காங்க, போக போக பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ ஜெசிகா கேட்குறான், ஒருவேளை நான் இந்த இடத்துல வராமல் இருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன் அவனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வழக்கம் போல தான் பிளாக்மெயில் பண்ணி மணி வாங்கியிருப்பேன். என்னது அப்படி இல்லை, அவனை கண்டிப்பாக அதுக்கப்புறம் போலீஸில் பிடிச்சி குத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது கேட்டோன்னு ஜெசிகா லைட்டாக விருப்பாரா. அந்த டைம் ட்ரிஷ் கால் பண்ணும்போது ட்ரிஷ் காலை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வேற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ட்ரிஷ் வந்து திருப்பி கால் பண்ணுறதுனால ஜெசிகா வேற வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பசாஸ்கின்னு ஒருத்தங்க, அவங்க நிறைய வாட்டி போலீஸ் கைது பண்ணி போயிருக்காங்க, அவங்க தான் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க, என்னன்னு சொல்லி கேளு, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு உன்னை குத்துறதுக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அவங்க ஏன் இதை பண்ணணும், அது என்னன்னு உன் ஃப்ரெண்டு தான் கேட்கணும், மேபி காசு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த பேட்ரிஷ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இப்போ நாங்கள் அந்த கொலைகாரங்கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா அவன் இன்னும் கொடூரமானவன் கூட இருக்கலாம், பார்த்துரு அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் வச்சுட்டவா அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. ஆனால் ட்ரிஷ்க்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது இந்த பொம்பளை மேலே. அதனால் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜெரிக்கு வந்து ஒரு நோய் இருக்கு இல்லையா, அதனால சும்மா கீழே விழக்கூடாது, அப்படி விழுந்தா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சிவியராக அடிப்படும். அதனால வந்து தெரபிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா நான் என்ன அவ்வளோ கீழ்த்தனமாக ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அதனால வந்து அவங்கள உடனே போக சொல்கிறான். அதே டைமில் மேல்கம் வந்து ஜெரியை பற்றி தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ப்ரீவியஸாக என்னென்ன பண்ணிட்டு இருந்தா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதே டைமில் அவன் ஆள் வந்துட்டு இன்னும் ரொம்ப சேடாக இருக்க, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஜெரியை பற்றி தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா நானும் அவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதை நான் தனியாக தான் பண்ணி ஆகணும், ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்றியா, சரி ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் அந்த கொலைகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜெசிகா ரொம்ப அவளாவே இருக்கா. அவள் மேல்கம் எல்லாம் பார்த்துட்டு அவன் வெளியே போகிறான். அப்போது ஜன்னல் கதை திறந்து ட்ரிஷ் வந்து உள்ளே வந்துட்டு அந்த பசாஸ்கி யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பா. ஏன்னா இது ஒரு லாயர் கம்பெனி, அதனால எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு மேல்கம் உள்ளே வந்து பார்க்கும்போது, என்ன ஜன்னல் கதை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ உள்ளே வந்திருக்காங்க, இன்னும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ பசாஸ்கின்னு ஒருத்தங்களை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது
மால்கம் நிறுத்து, இது நான் தான், எனக்கும் பவர் வந்துச்சு, ஆபரேஷன் ஒர்க் ஆயிடுச்சு. அடன் கொய்யால அதனால தானா, அதுக்கு ஏன் இந்த மாதிரி திருட்டுத்தனமா உள்ள வந்து ஃபைல்ஸ் திருடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லது பண்றதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு அதுவும் இல்லாம என்கிட்ட இருக்க ஃபைல்ஸ் திருட்டுறதுலாம் நல்லா இல்ல, நான் இங்க ஒர்க் பண்றேன், நான் இதுக்கு லாயலா தான் இருப்பேன், அதனால செக்யூரிட்டி கூப்பிடுறதுக்குள்ள நீயே போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ட்ரிஷா வந்து அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஜெசிகா கிட்ட எரிக் என்ன சொல்றான்னா, அவன் இந்த வாட்டி பே பண்ணல மார்க்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். சோ அதனால என்ன, நம்ம அவனை போய் நேர்ல பார்த்து அவங்க கிட்ட என்ன விஷயமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரு நீ சொல்ற வழியெல்லாம் வர முடியாது, இது வந்து அந்த மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது, பொறுமையா தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரு எரிக், இதை வந்து இப்படி முடிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்து அதிகமாகுது. அப்போ வந்து அவன் சொல்றான், இந்த பாரு நீ போற வழியில போனா எல்லாமே தப்பா தான் போய் முடியுது, ஓகேவா, அதனால பொறுமையா போலாம் அப்படின்னு சொல்றான். இந்த பாரு எரிக், நீ ஒன்னும் எனக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரு நான் இல்லாம உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா என்னாலதான் யாரு வந்து குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா, சரி நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப ஜெரி சீன் காட்டுறாங்க. அப்ப மால்கம் என்ன பண்றான், இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடறான். இவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து டேட்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனால அப்ப நீ தான் வந்து வேம்ட்டே இந்த பிளான் பண்ணி இதை பண்ணிருக்க, அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது அப்படிலாம் அங்க எடுத்துக்க முடியாது, எனக்கு அவன் வேணும்ன்றதுனால அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மால்கம், நான் உங்ககிட்ட ஒரு நம்பி வேலையை பண்ண கொடுத்தா நீ அதை வந்து எனக்கே திருப்பி விடுறியா, உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அதெல்லாம் நீ தவிடுபடியாக்கிட்ட, நான் ஜெசிகா கிட்ட கொடுத்தா கூட கரெக்டா பண்ணிருப்பா, ஆனா நீ உண்மையை சொல்ல போனா உன் ஆளோட ஹஸ்பண்டை அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, ஆனா அதுக்கு நான் சொல்றது நீ பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றான். என் ஆஃபீஸ்ல இருந்து என்னையே பிளாக்மெயில் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ பண்றது தவிர வேற வழி இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜெரி சொல்லும் போது, அப்பனா வேற ஆளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் போறான். சரி உனக்கு இப்ப வாங்குற பேமெண்ட்டோட அதிகமாவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அவன் வைஃபுக்கு தெரியாம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்பப்போ அவனோட பொண்ணோட ஸ்காலர்ஷிப்ல வர மணியை வந்து எடுத்து செலவு பண்றான். அவன் வீடு ரெண்ட் எல்லாமே பே பண்றான், கிஃப்ட் கொடுக்குறான். இதை விட ஒரு பெரிய ஆதாரம் பத்தாதான் என்ன, இதை வச்சு நீ எப்படி மூவ் பண்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் அதை பத்தி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த எரிக் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறான். அங்க போயிட்டு ஏதோ பேக் ஆடிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். அதுக்கப்புறம் இந்த ஜெரியும் கேத்தும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேடியத்துக்கு போயிட்டு அங்க போய் என்ஜாய் பண்றதுக்கு போறாங்க. ஏன்னா ஜெரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இவளை எப்படியாச்சும் திரும்பி அடைஞ்சுக்கணும், நம்மள பாத்துக்கிறது இவ தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிதான் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா கெத்து வந்து அவனோட கண்ட்ரோல்லே வர மாட்டா. அதே டைம்ல இந்த எரிக் என்ன பண்றான், அந்த காசு கொடுக்கறதுக்காக அந்த பசாஸ்கி வீட்டுக்கு வந்து போயிருப்பான். ஆனா அந்த பசாஸ்கி என்ன பண்ணுவா, காசு கம்மியா குடுத்துட்டேன்னு சொல்லி இவனை திருப்பியும் கல்ல கட்டி தண்ணியில குத்திக்கி போட்டுருவா. அந்த டைம்ல இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்த நம்ம ட்ரிஷ்னா பண்ணுவா, வந்து பூந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த எரிக்கை எப்படியும் காப்பாத்தி அனுப்பிச்சு விட்டுருவா. ஆனா அந்த பசாஸ்கி இவளுக்கு பின்னாடி வந்து அடிக்கும் போது அவளே கத்தி குத்திப்பா வயித்துல. அதனால ரொம்ப பயந்துருவா ட்ரிஷ். அதனால உடனே அங்க இருந்து கிளம்பிடுவா ட்ரிஷ் வந்து. அதுக்கப்புறம் ஜெரி என்ன பண்ணுவா, அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியா வரும்போது கரெக்டா கெத்துக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பேசுறாங்க. உடனே வரியா நம்ம மூவி பார்த்துட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால இவளும் வந்து போறா. இதை பார்க்க ஜெரிக்கு வந்து ரொம்ப காண்டாகுது. அதே டைம்ல ஜெசிகா என்ன பண்றான், எரிக்கு நம்மளா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவளே வந்து தனியா ஒரு இடத்துக்கு போறா. அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு போட்டோ ஃப்ரீக் வந்து இருக்கிறான். அவன் வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய படிச்சிருக்கான். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே டாப் டிகிரி ஹோல்டரா இருந்திருக்கான். அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அந்த வீடு சுத்தி பார்த்துட்டு இருக்கா ஜெசிகா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அவனே வந்து வந்துடுறான். நீ யாரு, என்ன பார்க்கறதுக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ என்னென்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா என்ன பண்றா, அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவன் அதுக்கு மேல உஷாரா இருக்கான். நடிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். எதுக்குன்னு போய் பார்த்தா அவன் இடன் கேமராஸ் வந்து வச்சிருக்கான். நீ சின்ன மூமெண்ட் கொடுத்தாலும் ரெக்கார்ட் பண்ணி இந்த உலகத்தை நம்ப வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஜெசிகாக்கே ஒரு மாதிரி அல்லாயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான உமன் என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா, தெரியாம எப்படி இருக்கும், நீயே நடிக்காத, செஞ்ச தப்பு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். நான் என்ன தப்பு பண்ணேன், சரி அது இருக்கட்டும், என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, ஆமா இது ஒரு பெரிய விஷயம் பாரு, உன்னெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், எதுக்காக என் வீட்டை உடைச்சின்னு கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என் வீட்டை உடைக்கல, பதில் சரியா போச்சு, இல்லைனா நான் 911 கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவேன். ஐயோ மேடம், ஜெசிகா என் வீட்டுக்கு வந்து அவன் என்னென்ன பண்றான், வீட்டெல்லாம் உடைக்கிறான், எனக்கு காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா ஜெசிகாவே என்ன பண்றேன்னு தெரியாம அங்கிருந்து உடனே போயிடுறா. ஸோ இவ்வளவு நாளா ஜெசிகா இவனை தான் தேடி இருந்தா. ஸோ இப்போ இவனை எப்படி அடிச்சு மடக்கிறது தான் இப்போ ஜெசிகாவோட வேலையே. அதுக்கான வேலையை அவ பாக்குறா. அதுக்கப்புறம் ஜெரி என்ன பண்றா, அந்த வீடியோ வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதனால மால்கமுக்கு வேற வழி இல்லை. ஆனா மால்கமுக்கு வந்து மனசே கேட்கல, இது பண்ணலாமா வேணான்ற டபுள் மைண்ட்ல தான் இருக்கான். ஆனா வேற வழி இல்லை, பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரிலீஸும் பண்ணிடுறான். அதே டைம்ல ட்ரிஷ் என்ன பண்றா, பசாஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவ ரொம்ப தவிச்சிட்டு இருக்கா. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசி அவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவ இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொன்ன பிறகுதான் அவளுக்கு பெரும் மூச்சை விடுறா. அதுக்கப்புறம் ஜெசிகா வீட்டுக்கு வரும்போது தான் எரிக் வந்து மயக்கப்பட்டு கீழே கிடக்குறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான், ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன், என்ன
ஆச்சு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க வீட்டில் மாட்டிக்கிட்டேன், என் ஃபோன் வேறு ஸ்விம்மிங் பூலில் வந்துச்சு, அவங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்றினதே ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்கிறான். அது யாருன்னு சொல்லி ஜெசிகா தெரிஞ்சவனே அவள் எதுவுமே வெளியே காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது கதவு உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி எரிக் கேட்கும்போது அந்த சேலங்கர் அவன் வீட்டுக்கு தான் நான் போனேன், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா ஒரு மூட்டை இருக்கு, அதுக்குள்ள பணம் இருக்கு, அந்த பணம் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. அப்ப அவங்க கன்ஃபார்மே பண்றாங்க அந்த சேலங்கர் தான் வந்து இந்த பணத்தை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லி ஜெசிகா வந்து சொல்றான். சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் தலைமறைவா ஏறி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜெசிகா சொல்லும் போது இந்த பிரச்சனையில உங்களை இழுத்ததை மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் ட்ரிஷ் என்ன பண்றான், ஷோ நடத்திட்டு இருக்கான். அப்போ வந்து ட்ரிஷோட ஷோலயே வந்து காலரா வந்து ஜெசிகா வந்து வரா. அப்போ அவங்க ஒரு கோட் வேர்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. சொல்லுங்க ஜெசிகா, ஸ்வெட்டருக்காக தான் கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நீங்க முன்னாடி எனக்கு ஒரு ஸ்வெட்டர் விற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை நான் இப்போ ஏத்துக்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரியலையா ஜெசிகா, என்ன ஸ்வெட்டர் நீங்க சொல்றீங்க? நான் சொல்ற ஸ்வெட்டர் வந்து ரொம்ப கிளம்ஸியா, சொல்ற பேச்சை கேட்காம கரெக்டா நான் நீதிப்படி தான் நடப்பேன், நியாயப்படி தான் நடப்பேன்னு சொல்ற ஸ்வெட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வெட்டர், அதோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன், தர முடியுமா? கண்டிப்பா ஜெசிகா, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் கட் ஆகுது. அப்ப ஜெசிகா யோசிக்கிறா, எனக்கு ஒரு பார்ட்னர்லாம் தேவைப்படாது, ஆனா ஒரு சீக்ரெட் வெப்பன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறா. அதே டைம்ல இந்த சேலங்கர் என்ன பண்றான், ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டு அவங்க வீட்லயே வந்து ஆப்பிள் தின்னுட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த கதையை முடியுது. இதோட எபிசோட் 5 வந்து தான் எல்லாமே தெளிவாக தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்லேயே இருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஷைனிங் ஆஃப் கேகே, பாய்.